ஹலோ டியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ட்ரிங்க்கில் போகலாம். இப்போ இந்த டீமோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் உங்களோட ரூமில் உட்காந்து இப்போ ஹோபிக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓ ஹோபி ப்ளீஸ் ஹோபி, ஒரே ஒரு வாட்டி மட்டும் கால் அட்டன் பண்ண ப்ளீஸ், தயவு செஞ்சு அட்டன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் புலம்பிக்கிட்டே இப்போ நீங்களும் அவங்க கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஹோபி உங்களோட காலை இப்போ அட்டன் பண்ணவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலையிலேருந்து அவனுக்கு நிறையா வாட்டிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த அத்தனை வாட்டியுமே ஹோபிங்களோட காலை பிக் பண்ணி இருந்திருக்க மாட்டார். அதனால் நீங்களும் இப்போது மாதிரி அப்செட் ஆகிட்டு உங்கள் ஃபோனை தூக்கி அப்படியே அந்த பெட்டில் எறிகிறீங்க. ஐயோ போச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணி அவங்ககிட்ட நான் இப்போ பேசுகிறது? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறான். நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தா இவங்க வேற என்னை எங்கேயும் போக விடாமல் வீட்டையே அடைச்சி வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணி அவங்ககிட்ட பேசுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ நீங்களும் உங்களோட ஃபோனை திரும்பவும் கால் எடுத்து இப்போ கடைசி நம்பிக்கையாக ஹோபிக்கு கால் பண்ணாமல் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஹோபி ப்ளீஸ், எனக்கு புரியுது நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு. நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு. நான் வேணும்னு அப்படி ஒரு காரியத்தை பண்ணலை. எல்லாமே என் விருப்பத்துக்கு மாறாக நடந்துச்சு. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு ஹோபி. நான் வேணும்னு எதையும் பண்ணலடா. ப்ளீஸ், நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகுதுடா. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்கிட்ட பேசேன். உனக்கு நான் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி ஒரே அழுக்கிறேன். ப்ளீஸ் ஹோபி, ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நம்ம எப்போவும் மீட் பண்ணுவோம்ல, அந்த ப்ளேஸ்க்கு நீ வந்துடும். நானும் ஈவினிங் அங்கே வரேன். அங்கே வந்ததும் உங்ககிட்ட நடங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு வாட்டி மட்டும் கேளு ஓபி, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாடா அப்படிங்கிற மாதிரி தான் டெக்ஸ்ட் பண்ணி இப்போ நீங்களும் அவனுக்கு சென்ட் பண்ணுறீங்க. அந்த மெசேஜும் இப்போ சென்ட் ஆகிடுது. ஆனால் அவன் அதை பார்க்கல. இருந்தாலும் நீங்கள் உங்களோட நம்பிக்கையை விடாமல் அவன் கண்டிப்பாக அந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துருந்துப்பான். அப்படி பார்த்தா அவன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ நீங்களும் நடந்தது எல்லாத்தையும் எப்படியும் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் இப்போ உங்களுக்கு உங்கள் மேலேயும் ஒரு கில்டி ஃபீல் இருக்குது. அதாவது நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை கிட்டேயோ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் வேற ஒரு டைமை காவலிக்கிறேன், என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபெயில்னா கூட யாராவது ஒருத்தராவது உங்களோட பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து மீறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் கடைசி வரைக்கும் யாருக்கிட்டேயோ எல்லாத்துக்கிட்டேயோ எனக்கு இது கல்யாணம் வேணாங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அதனாலேயே இப்போ உங்களுக்கும் நம்ம பேசாமல் அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் நடந்துக்காமல் இருக்கும்ல. நம்மளும் சேர்ந்து தான் இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாதுங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இப்போ நீங்களும் உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து உங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா அது சாரா குட்டி தான். உங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக சிரிச்சிட்ருக்கா. என்னடா சொல்லும், என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்காக இப்போ சின்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ நீங்களும் அவளை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சடனாக அந்த ரூம்குள்ளே சீக்கை என்ட்ரு ஆகிறாரு. ஆனால் அவருமே நீங்கள் யாராவது தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு செகண்ட்க்கு அப்படியே தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுற? மாமா மாமா இல்லை, அது நாங்கள் சரி, ட்ரெஸ் எல்லாத்தையும் சீக்கிரம் பேக் பண்ண, நம்ம இன்னைக்கு குறைய போகிறோம் அப்படின்னு சொன்னதும் இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நீங்களும் இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. என்ன கொரியாக்கா? ஆமாம், சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ண, இன்னும் 1 ஹவரில் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப மாமா ஒரு நிமிஷம், இல்லை நான் வர்றேன் மாமா, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, நான் குழந்தைங்களும் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அவரோட முகத்தை கூட பார்க்காம ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே சொல்கிறீங்க. ஆனால் அவரும் இப்போ அதை கேட்டுட்டு இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏன் என்னாச்சு உனக்கு? நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு
அங்கே வரத்துக்கு விருப்பம் இல்லை. அதான் நீங்கள் வேணால் போயிட்டு வாங்களே, நானும் குழந்தைங்களும் இங்கேயே இருக்கோம் அப்படின்னதும் இப்போ அப்படியே உங்ககிட்ட மெதுவாக நடந்து வர்றாரு. நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபுல்லுக்குள்ளே பயம் வர ஆரம்பிக்குது. அதனாலே நீங்களும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அந்த இடத்துல அப்படியே தடுமாறி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் அவரும் இப்போ உங்ககிட்ட வந்து நின்றுட்டு உங்களை பார்த்துக்கிட்டே, ஏன் ஏன் அப்படி சொல்கிற? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்லை, கல்யாணம் ஆயிருந்தா நாங்கள் வரணுமா என்ன? எனக்கு அங்கே வர பிடிக்கல, நான் இங்கே இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னை மட்டும் தனியாக போக சொல்கிற? என்னால் எப்படி குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியும்? ஒழுங்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண. டைம் வேஸ்ட் பண்ணாத. இல்லை, எனக்கு பயான், நீ என் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கணும்னு நினச்சா இப்போ நீ என் கூட வந்துதான் ஆகணும். புரியுதா? சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ண அப்படின்னு தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்களும் இப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரி உங்களோட முகத்தை அப் பண்ணி அவங்களோட பயந்த கண்ணாலேயே இப்போ தயங்கிட்டு பார்க்குறீங்க. நான் அவரும் உங்களை பார்த்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு அந்த ரூமை விட்டு போயிடுறாரு. நீங்கள் தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. பிகாஸ் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹோபிக்கிட்ட மீட் பண்ணி பேசலாங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பீங்க அண்ட் டிசைடும் பண்ணியிருந்துருப்பீங்க. ஆனால் இப்போது ஜேகே இங்கே வந்து இன்னும் 1 ஹவருக்குள்ளே நீ கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு நீ அம்மாவாக இருக்கணும்னு நினச்சானா என் கூட கிளம்பி வாங்குற மாதிரியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அதனாலே நீங்களும் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போக இப்போ நீங்கள் தான் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஒரு மாதிரி பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கே மனசு இல்லை. உங்களோட மனசு எல்லாமே இப்போது கோபி தான் நினச்சிட்ருக்கு. அண்ட் உங்களோட கண்ணும் இப்போ அந்த ஃபோனே தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் இப்போது திரும்பவும் அந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறதை நிறுத்திட்டு இப்போது ஹோபிக்கு தான் மறுபடியும் கால் பண்ணுறீங்க. ஹோபி ப்ளீஸ், ஹோபி எனக்கு பயமாக இருக்குது, ஒரே ஒரு வாட்டி மட்டும் கால் அட்டன் பண்ணி ப்ளீஸ், என்னால் சத்தியமாக முடியலடா, சித்தரம் போல் இருக்குது, தயவு செஞ்சு காலை எடு ப்ளீஸ் அப்படின்னா உங்களை கண்ணில் கண்ணீர் வேணால் அழுதுகிட்டே இப்போ நீங்களும் உனக்கு கால் பண்ணுறீங்க. ஆனால் இந்த வாட்டியும் ஹோபி ஃபோனை எடுக்கவே இல்லை. நீங்களும் இப்போது அதை நினச்சி முழுசாக இப்போ உடஞ்சி போய் இப்போ அழுதுட்டு நின்றுருக்கீங்க. அண்ட் கரெக்டாக இப்போ அந்த டைமுக்கு திரும்பவும் ஜேகே உள்ளே வராரு. என்ன ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா இல்லையா? பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவரும் இப்போது நீங்கள் பேக் பண்ண அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒழுங்காகவே பேக் பண்ணல. ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு தான் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுருக்கீங்க. மித்தது எல்லாமே அப்படியே அந்த பெட் மேலே அப்படியே கிடக்கு. ஆனால் அவரும் அதை பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, சின்ன பையன், நான் தான் சொன்னேன்ல இன்னும் 1 ஹவருக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பணுன்னு, நகரு, நானே எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன், நீ போ, உனக்கு ஏதாவது திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வா, நானே பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ உங்களை நான் வந்து நிற்க சொல்லிவிட்டு இப்போ அவர் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாதிரி வேகமாக பேக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் இப்போ அவரே தான் நின்று பார்க்குறீங்க. பேசாமல் அவர்கிட்ட நடந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு நம்ம இங்கேயே இருந்துடலாமாங்கிற மாதிரி தான் இப்போ நினச்சிட்டு மாமாங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. என்ன சீக்கிரம் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, லேட் ஆகுது, எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் ஓ அப்படின்னு சொன்னதும் இப்போ நீங்களும் எதுவும் பேசாமல் இப்போ உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் அவரும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஓகே சீக்கிரம் கிளம்பி வா, நம்மக்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி இங்கேயே 10 minutes லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு உங்களோட பேக்கை தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு வேகமாக போயிடுறாரு. போகிற அவரே தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நின்று பார்க்குறீங்க. சிவரை பார்த்தாலும் உங்களுக்கு ஏதோ நல்லவர் போல தான் இருப்பார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்களும் இப்போது அவர் பின்னாடியே போகிறீங்க. இப்போது வெளியே போனதும் இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் தான் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வயன்மா, எங்களை மன்னிச்சிடுடா, எங்களுக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி தெரியலம்மா, அதான்
உன் அக்காவோட கடைசி ஆசை. அதனால தானே அப்படி எங்க பண்ணிட்டோம். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுமா. ஆமாண்டா செல்லம், நிஜமாவே எங்களுக்கு அந்த நிலமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் உன் விருப்பத்துக்கு மாற இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதாகிடுச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு. ம் அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் மேலே இருக்கிற கோவத்தினால நீ இன்னும் நீயே வருத்திக்காதம்மா. இதுக்கப்புறம் நீ தான் அந்த குழந்தைங்களையும் இவரையும் பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நீ தான் எங்களுக்கு எல்லாமே, புரிஞ்சா அப்படின்னு இவங்களோட அப்பாவுமே ஒரு மாதிரி பாசமாக உங்களுக்கு தடவி கொடுக்குறாரு. நீங்களும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுவும் பேசாமல் ஸ்டில் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கீங்க. பிகாஸ் இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் மேலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது. அதனால தான் நீங்கள் எதுவும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கீங்க. அந்த டைம் உங்கள் பாட்டியும், ஆமாண்டி ஒயினு, இதுக்கப்புறம் நீ பொறுப்பாக இருக்கிற பிள்ளையா நடந்துக்கணும். இவ்வளோ நாள் நீ ஏதோ விளையாட்டு பிள்ளையாக இருந்துட்ட. ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இனிமேல் நீ தான் இந்த தம்பியையும் உன் அக்காவோட பிள்ளைங்களையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். சரியா? உன் அக்கா கிட்ட கேட்ட சத்தியத்தை ஞாபகம் இருக்குல்ல? ம் அப்படின்னு சொன்னதும் இப்போ நீங்கள் அப்படியே உங்களோட பாட்டியை பார்க்குறீங்க. ஆனால் அவங்களும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே, மறந்துடாத, என்ன நடந்தாலும் சரி அதை மட்டும் மறந்துடாத. அப்படி ஒரு வேளை நீ மறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னோட அக்காவோட ஆத்மா சாந்தி அடையாது. புரிஞ்சுதா? போ, அங்கே போயிட்டு இதுக்கப்புறம் பொறுப்பாக இருக்கிற பிள்ளைய பொழைச்சிக்கோ. அது தவிர இப்போ உன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களோட பாட்டியும் இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ண. இப்போ ஜெய்க்கு, வயன் சீக்கிரம் காரில் ஏறு, டைம் ஆகுது. மாப்பிள்ள, நான் உங்ககிட்டேயும் ஒரு விஷயம் சொல்லணும். வயன் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவள் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கக்கூடியவ. சின்னதாக அதட்டி பேசினாலே பயந்து போகிற ஒரு பொண்ணு. தயவு செஞ்சு அங்கே போனதுக்கப்புறம் அவன் ஏதாவது தெரியாமல் தப்பு ஏதாவது பண்ணிட்டானா அவளை எதுவும் சொல்லி திட்டிடாமல் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அவகிட்ட அனுசரித்து நடந்துக்குங்க மாப்பிள்ள, ப்ளீஸ். அதான் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நான் பார்த்துக்குறேன். உங்கள் மூத்த பொண்ணை நான் எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டனோ அதே அளவுக்கு நான் இவளையும் பார்த்துக்கிறேன். வயன் சீக்கிரம் சேரு அப்படின்னு அந்த காரோட டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே இப்போ உள்ளே எதுங்கிற மாதிரி உங்களை பார்த்து நின்றுருக்காரு. நீங்களும் இப்போ ஜேகே பார்க்குறீங்க. அவருமே உங்களை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் இப்போ எதுவும் பேசாமல் இப்போ அந்த காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவரும் ஏறி உட்காந்துட்டு, டிரைவர் சீக்கிரம் ஏர்போர்ட் போ, ஆல்ரெடி இங்கேயே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த டிரைவரும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ கார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. பிகாஸ் இப்போ தான் உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தூரமாக பிரிஞ்சு போகிறோங்கிற ஃபீலே வருது. அதனால் நீங்களும் இப்போ உங்களோட அப்பா அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறீங்க. அவங்களும் இப்போ உங்களை பார்த்து நீங்கள் விட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சி இப்போ கண் கலங்கி உங்களை பார்த்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்குமே இப்போ உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. என்னதான் உங்கள் அப்பா அம்மா மேலே கோவம் இறந்துருந்தாலும் இப்போது இதுக்கப்புறம் அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபீல் தான் இப்போ உங்களுக்கும். நீங்களும் இப்போ அவங்கள அப்படியே ஒரு மாதிரி பார்த்து அழுதுகிட்டே தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. காரும் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஜேகேவும் நீங்கள் அழுகிறத நோட் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் உங்ககிட்ட எதுவும் பேசிக்கல. அவர் பாட்டுக்கு ஸ்டில் அப்படியே அமைதியாகவே இருந்துடுறாரு. நீங்கள் தான் உன்னோட மனசுக்குள்ளே போச்சு, எல்லாம் முடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஹாபி என்னை மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் என்னால் வேறு எந்த உண்மையும் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இப்போ நீங்களும் ஏர்போர்ட் போய்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்லேருந்து இப்போ கொரியாவுக்குமே நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க. அங்கேருந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகும்போது கூட இப்போ ஜேகே முன்னாடி தான் நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடி தான் நீங்களும் எதுவும் பேசாமல் ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி
நடந்து போயிட்டுருக்கீங்க. அண்ட் ஜேகேவும் நீங்கள் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருந்திருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணியிருந்திருக்க மாட்டார். நீங்களும் அவர்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்டிருந்திருக்க மாட்டீங்க. நான் அதே மாதிரி தான் இப்போயும் அவர் பாட்டுக்கு ஜோனை தூக்கிட்டு முன்னாடி அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் நீங்கள் சாராவை தூக்கிக்கிட்டு பின்னாடியே உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு எதுவும் பேசாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து காரில் ஏறி இப்போது ஜேகேவோட வீட்டுக்குமே போயிருப்பீங்க. இப்போ அங்கே போனதும் இப்போ அவரோட வீட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. பார்த்தா அது ரொம்ப பெரிய லக்ஸூரியஸான வீடு மாதிரி இருக்குது. அண்ட் நீங்களும் இப்போ அந்த வீட்டை அப்படியே ஒரு மாதிரி வியப்பாக பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஜேகேவும் இப்போ அந்த காரை விட்டு கீழே இறங்கிட்டு அவங்கள பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. அண்ட் நீங்களும் இப்போது பின்னாடியே திரும்பவும் ஃபாலோ பண்ணுறீங்க. என்னது, மாமா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காரு. அக்கா நம்மக்கிட்ட மாமா இது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் சொன்னார். சாரி சொன்னாங்க. ஆனால் இங்கே என்னன்னா மாமா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காரு. இவ்வளோ பெரிய வீட்டில் அக்கா மாமாவும் தனியாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ நீங்களும் அப்படியே ஃபில்லாடி ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் ஜேகே உள்ள என்டர் ஆனதும் இப்போ அவரை பார்த்து அந்த வீட்டில் ஒர்க் பண்ணாங்க இல்லையா அந்த மேட்ஸு, அவங்க எல்லாருமே ஜேகே முன்னாடி வந்து நின்றுட்டு பவ் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குமே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஆனால் அதுவும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்த்தா ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. இவங்களாம் எதுக்காக இந்த மாதிரி இவருக்கு தலை குனிஞ்சு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அவரும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே நடந்து போயிட்டு அங்கே மேட்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறதுக்காக ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடிக்கிட்ட இப்போ ஜோனை கொடுத்துட்டு குழந்தைங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு அந்த செத்தில் ஏறி இப்போ அவர் ரூமுக்கு போகிறாரு. நீங்களும் இப்போ அப்படியே தான் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுருக்கீங்க. அண்ட் அவரும் பாதி தூரம் போயிட்டு மேடம் ஷின் இவங்கள நீங்கள் இங்கே இருக்க ஏதாவது ஒரு ரூமில் தங்க வைங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு இப்போ திரும்பவும் அவர் ரூமுக்கு போயிட்டுறாரு. அண்ட் நீங்கள் தான் இப்போ அந்த ஹெட்லேடி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அண்ட் அவங்களும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. மேம் நீங்கள் ஜேகே சாரோட கெஸ்ட்டா? வாங்க மேடம், நான் உங்களுக்கு உங்கள் ரூம் எதுன்னு காட்டுறேன் அப்படின்னு உங்களோட ரூமுக்கும் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் ஹோபி தான் ஒரு பாரில் உட்காந்து இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கான். டேய், எதுக்கு இப்போ இந்த மாதிரி குடிச்சிட்ருக்க? உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு. போதும் ஹோபி, இதோட ஸ்டாப் பண்ண. இதுக்கப்புறம் நீ குடிச்சேன்னா உன் ஹெல்த்துக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் வரும். டேய், அவன் நிலமை தெரியாமல் பேசாதடா. சின்ன நிலமை தெரியாமல் பேசாதா. அதுக்குன்னு எப்படியா நேற்றுலேருந்து இதே இடத்துல இருப்பாங்க. ஹாபி சொன்னால் கேளு, இதோட நடத்திக்கோ ப்ளீஸ். பாண்டா உன்னோடம்மா உன்னை காணணும். உன் வீட்டில் அம்மா எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். டேய் போய்ட்றா, நான் எங்கேயும் வரல. நீங்கள் வேணா போங்க. இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போகிறதா இல்லை. டேய், ஓங்க என்ன வச்சுன்னா வச்சுக்க. என்ன நடந்தது தெரியாமல் இதுக்கெல்லாம் இப்போ உன்னை நீ இப்போ கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னடா, என்ன நடக்கணும்னா அதெல்லாம் நடந்து முடிச்சிருச்சு இல்லை? அவதான் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால. அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் என்னடா நடக்கணும்? போதுண்டா. இதுக்கப்புறம் என்னன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு அதுக்கு தைரியமாகவும் இல்லை. என்னை விட்டுரு, நான் இப்படி போய்ட்றேன். டேய், லூஸ் மாதிரி பேசாதடா ஹோபி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒயின் ஒன்றும் விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கல. வீட்டில் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். அப்படின்னு யார் சொன்னாங்க? அவள் சொன்னாளா? இல்லைடா, அவள் விருப்பப்பட்டு தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். எனக்கு நல்லா தெரியும். அவன் மாமாங்கார இந்த ஊருக்கு வரும்போதே சீக்கிட்ட வந்து அவன் மாமா எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? எனக்கே அவன் மாமா பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குங்க மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாடா. நான் அப்போவே உஷாராக இருந்திருக்கணும். விட்டுட்டேன்.
இப்போ பாரு, இப்போ மொத்தமாக எனக்கு விபூதி அடிச்சுட்டு போயிட்டா. டேய் டேய், நீ முதல்ல சுமார். உனக்கு என்ன தெரியும் அவனோட லவ்வை பற்றி? அவன் இல்லை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அப்படி இருக்க லவ் பண்ண பொண்ணுக்கு இப்போ வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி அவனால் தாங்கிக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தால் நீ சும்மா இருப்பியா? நீயும் இதே மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் சரிதான்டா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு இப்போது நேற்றுலேருந்து வீட்டுக்கு வராமல் இப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? பாவண்டா அவனோட அம்மா என் வீட்டுக்கு வந்து இவனை காணோம், இவனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா மாதிரி கேட்டு வந்து அழுகுறாங்கடா. எனக்கே அவங்கள பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சிவன் என்னடானா போன அவனையும் நினச்சிக்கிட்டு கூட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைடா. பாவம் அவங்க நேற்றுலேருந்து அவங்க எதுவுமே சாப்பிட்லையா. அவங்க அப்பா தான் சொன்னார், இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு வந்தவர் என்ன சொல்ல. இப்போ கூட இருக்கிறவனும் ஹோபியை பார்க்குறான். அதான் ஹோபி இப்போ ஒரு சிலை மாதிரி அசையாமல் அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்கான் போதையில். அந்த அவனும் எவ்வளோ கன்வின்ஸ்னு பார்த்தோம். அவன் சொல்கிற பேச்சே கேட்கல. நடந்ததே நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே எக்ஸைட் இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸாக எப்படியோ அது இதுன்னு சொல்லி ஆனால் கைத்தாங்களா இப்போ அவனோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அவனோட அம்மா தான் அவன் இந்த நிலமையில பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. அப்படி என்னடா இது, என்னடா பழக்கம் அது, எங்கிருந்து உனக்கு இது பழக்கம் வந்துச்சு? நல்லா இருந்த எதுக்கடா அப்படி திடீர்னு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன இப்படி பண்ற? ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? ஏன் என் பிள்ளை எப்படி சோதிக்கிற அப்படின்னு இப்போ அவங்களோட அம்மாவும் ஹோபியோட இந்த நிலைமையை நினச்சி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்குமே தெரியும் ஹோபி வந்து ஒய்னா லவ் பண்ணது. இருந்தாலும் ஹோபி உங்களோட பேரண்ட்ஸ்க்காக தான் பயந்துக்கிட்டு எதுவும் பேசாமல் மையா இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இதுவும் தெரியும் அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறதையும். அதனால தான் அவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே புரியுது. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹோபியோட அப்பாவும் வராரு. இப்போ அவரும் ஒரு அந்த நிலைமையை பார்த்துட்டு, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு கொஞ்சம் கூட ஒரு நினைப்பு வரவே இல்லையாடா? இங்கே பாரு, உன் அம்மா பாரு, நீ நேற்றுலேருந்து வீட்டுக்கு வரலன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீ எங்கே போனேன்னு ஊர் முழுக்க சுற்றிட்டு இருந்தாடா. ஏன்டா ஹோபி இப்படி பண்ணுற? எங்களுக்கு புரியுது உன் நிலமை. அதுக்குன்னு வீட்டுக்கு கூட வராமல் அப்படி என்னடா உனக்கு கஷ்டம் பெருசாக போச்சு அப்படின்னு ரொம்ப காமாக தான் கேட்குறாரு. அண்ட் ஹோபியும் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத நிலமையில தான் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு நின்றுருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை அப்படியே ஒரு மாதிரி கைத்தாங்களாக பிடிச்சிட்டு இருக்காங்க. சரிப்பா, சிவனை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமை படுக்க வைங்க. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் நம்ம பேசிக்கலாம். ஏங்க நம்ம புள்ள அவனுக்கு எதுவும் ஆகாதுமா, பயப்படாத. இங்கே போங்கப்பா, உள்ளே கொண்டு போய் அவனை படுக்க வைங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ ஹோபியாக அவங்களோட ரூமில் கொண்டு போய் இப்போ படுக்க வைக்கிறாங்க. அண்ட் இன்னும் அந்த வீட்டில் படுத்துக்கிட்டே இப்போ வயனுங்கிற மாதிரி தான் புலம்பிக்கிட்டே இருக்கான். அக்கள், எங்களை மன்னிச்சிருங்க அங்கிள், நாங்கள் எவ்வளவோ இவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணோம். ஆனால் இவன் புரிஞ்சிக்கிற மாதிரி இல்லை. எங்களை மன்னிச்சிருங்க அங்கிள். பரவாயில்ல விடுங்கப்பா, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் அவனோட நேரம். அவனுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. சிவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அங்கிள், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா வைன் பிரிஞ்சு போன சோகத்தில் அவன் ஏதாவது நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, நீங்கள் போங்க. சரிங்க அங்கிள். டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ஹோபியோட அப்பாவும் இப்போ அந்த பெட்லேருந்து உட்காந்துட்டு இப்போ ஹோபியை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஹோபியும் ஒரு மாதிரி போதையில் முனகிக்கிட்டே இருக்கான்.
ஆனால் இப்போ அவனோட அம்மாவும் ஒரு தட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு வந்து இப்போ ஒவ்வொரு பக்கத்தில் அப்படியே வந்து ஒரு மாதிரி நிற்கிறாங்க. டேய், என் புள்ள காலையிலேருந்து சரியாக சாப்பிடானான்னு கூட தெரியல. இந்தாடா ஒரு வாய் சாப்பிடு, சாப்பிட்ட அப்புறமா படுத்து தூங்கு, வெறும் வயத்தோட படுத்து தூங்காதடா அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவங்களும் அந்த சாப்பாட்டை நல்லா பிணைஞ்சு இப்போ அவனுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹோபி அந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டேங்கிறான். ஏய், ஏன்டா இப்படி பண்ணுற, கொஞ்சமாக சாப்பிட்றா, எதுக்கு இப்போ சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிற, கொஞ்சமாக சாப்பிட்றா, ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு அப்படின்னு இப்போ ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட பார்க்குறாங்க. ஆனால் ஹோபி இப்போது அந்த பிளேட்டே அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக தட்டி விட்டுறான். அதை பார்த்ததும் இப்போ அவங்களோட அம்மாவுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணுற, எந்த நிலமையில பார்க்கறதுக்கா நாங்கள் 2 பேரும் தவிர இருந்து பார்த்தோம், ஏன்டா இப்படி பண்ணுற, நானும் அப்பாவும் ஒரு நினச்சி சாப்பிடாம கொள்ளாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் நீ என்னடானா எங்களோட நினப்பே கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டு இருக்கேடா, ஏடா இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு மாதிரி அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹோபியோட அப்பா தான், ஏய் அவனை அடிக்காத, கொஞ்சம் அமைதியாக இரு. இல்லைங்க, அவனை அவளுக்காக இப்போ நம்மளை கூட நினச்சி பார்க்காம எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனுக்கு எதுவும் ஆகாதுடி, அமைதியாக இரு. நம்ம தான் அவன் கூட இருக்கோம்ல, அப்புறம் என்ன, நீ அழாத, நீ வா, அவன் நல்லா தூங்கட்டும், காலையில் விடிச்சதுக்கப்புறமா எது வந்தாலும் பேசிக்கலாம். அதுக்குன்னு சொன்னா கேளுமா, நீ வா, அதான் இப்போ ஹோபி வீட்டுக்கு வந்துட்டால, நீ வந்து முதல்ல சாப்பிடு, அவனை நினச்சி உனக்கு ஏதாவது ஆகிட போகுது, நீ வா அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஹோபியோட அப்பாவும் அவங்க அம்மா ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி இப்போ அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. இப்போ ஹோபியும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருந்துருப்பான். ஆனால் அப்படியே இந்த பக்கம் நீங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரூமில் தான் இப்போது அந்த பெட்டில் உட்காந்து ஹோபியோட ஃபோட்டோவே அப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஹோபி, என்னை மன்னிச்சிருடா, நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக ஒரு நாள் என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவேன். நானும் அந்த ஒரு நாளுக்காக உனக்காகவே காத்துட்ருப்பேன் ஹோபி, என்னை நம்பு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த ஜென்மத்தில் ஒன்றை தவிர சின்ன வேற யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாத ஹோபி, என்னை நம்பு. என் மாமாவை நான் விருப்பமில்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அவருக்கும் அப்படித்தானே நானும் நினைக்கிறேன். அவராலையும் கண்டிப்பாக என் அக்காவோட இடத்துல என்னை வச்சு பார்க்க முடியாது. என் அக்காவும் என் மாமாவும் எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதனாலேயே என் மாமாவால் அவ்வளோ சீக்கிரம் என் அக்காவை மறக்க முடியாது. ஆனால் அதுவும் இல்லாமல் நானும் பிடிச்ச அளவுக்கு எப்படியாவது என் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி உன்னை பார்க்க சீக்கிரம் தேடி வருவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இப்போ சடனாக உங்கள் அக்காவோட ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறீங்க. அதில் நீங்களும் உங்களோட அக்காவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது எடுத்துக்கிட்ட பிக் அது. அதை பார்க்கும்போது இப்போ நிஜமாமே உங்களுக்கு அந்த விஷயத்த நம்ப முடியல. உங்களோட அக்கா உங்கள் கூட இல்லைன்னு, நீங்கள் இப்போது இந்த இடத்துல இருக்கிறது கூட ஏதோ கனவு மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. அந்தளவுக்கு உங்களால் அதுக்குள்ளே எல்லாமே இப்படி வேகமாக நடந்துருச்சுன்னு நம்ப முடியல. நீங்களே இப்போ அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கணும், இல்லாமல் விட்டுட்டேன். என்னதான் குழந்தைங்களுக்கு நான் அம்மாவாக இருந்தாலும் மாமா மாமாவெல்லாம் என்னால் சத்தியமாக அவனோட இடத்துல இருந்து ஆரம்பிச்சு
பார்க்க முடியாதுக்கா. அதுவும் நீ அவரை பார்த்த மாதிரிலாம் என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. நான் நினச்சிட்டு உன் குழந்தைங்களுக்கு வேணா நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கலாம். ஆனால் மாமாவுக்கு மாமாவுக்கு என்னால் சின்ன மன்னிச்சிரு. நீ எதுக்குக்கா பாட்டிக்கிட்ட இப்படி ஒரு ப்ராமிஸை கேட்ட? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு அப்புறம் உன் குழந்தைங்கள நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. அப்படி இருந்தும் பாட்டிக்கிட்ட போயிட்டு நீ எதுக்காக இப்படி ஒரு சத்தியத்தை கேட்ட? உனக்கு அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? ம் இப்போ பாரு, நீ பாட்டுக்கு சின்ன இங்கே தனியாக அம்புனை தவிர்த்து விட்டுட்டு போயிட்ட. இப்போ நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி சின்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று. ப்ளீஸ். இறந்து போனவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ என்னோட தெய்வமே நீதான்க்கா. ப்ளீஸ்க்கா, ஏதாவது பண்ணி சின்ன இங்கேருந்து காப்பாற்று. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எனக்கு இப்போ என் நினப்பு எல்லாமே நம்மளோட வீட்டில் தான்க்கா இருக்குது. ப்ளீஸ்க்கா, ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ நீங்களும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து இப்போது அந்த ஹெட்லேடி உள்ளே வராங்க. அவங்களும் இப்போ உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கிறத பார்த்து இப்போது ஒரு மாதிரி அவங்களுமே என்னென்னு கேட்குறாங்க. மேம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி கண் கலங்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆ சரி, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? சரி, நான் உங்களை சாப்பிட்ற கூப்பிட்றதுக்காக தான் கூப்பிடலான்னு வந்தேன். நீங்கள் வரீங்களா இல்லை நான் அங்கேயே கொண்டு வரட்டுமா? இல்லை, எனக்கு பசிக்கலை. நீங்கள் போங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இல்லை மேம், நீங்கள் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல. சாருக்கு தெரிஞ்சா திட்டுவார் மேம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுக்குறோம். ஆனால் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க மேம். சாருக்கு தெரிஞ்சால் திட்டுவார். இல்லைங்க, எனக்கு நிஜமாலுமே பசிக்கல. நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன். ஆனால் மேம், போங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. சரி, உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேர்ன் பண்ணுறாங்க. அப்படி டேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ திரும்பி மேடம், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? சின்ன இல்லை, நீங்கள் ஷோன் மேடமோட சிஸ்டர் தானே? அப்படின்னு கேட்டதும் இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அவங்கள பார்க்குறீங்க. இந்த மாதிரி கேட்குறீங்க? இல்லை, நான் உங்களை பார்த்துருக்கேன். ஷோன் மேடம் உன்னோட ஃபோட்டோவை காட்டி இவங்க தான் என்னோடய சிஸ்டர்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. அதனால தான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் சிஸ்டர் தானே? உங்கள் நேம் கூட ஒயன் தானே? அப்படின்னதும் இப்போ நீங்கள் அப்படியே அவங்கள வாய்டயத்தில் பார்க்குறீங்க. என்னாச்சு மேடம்? ஒயன் யோன் மேடம் சின்ன இங்கே வரல, எங்கே போனாங்க? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக ஜேகே சாரும் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு? அப்படின்னு கேட்டதும் இப்போ நீங்களும் எதுவும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிடுறீங்க. அந்த லேடியும் இப்போ உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னாச்சு மேடம்? ஷோன் மேடம் எங்கே போனாங்க? அவங்க நல்லா தானே இருக்காங்க? உங்களை ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வரல? அப்புறம் நான் இந்த ரூம்குள்ளே வரும்போது இங்கே எதையும் நினச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்தீங்க. நானும் வந்ததுலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எதையும் இழந்த மாதிரி தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா?
சாருக்கும் மேம்க்கு ஏதாவது சண்டையா என்ன ஆ அப்படின்னு கேட்க, இப்போ நீங்களும் எதுவும் பேசாமல் ஸ்டில் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டே இப்போ நடந்த எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி நினச்சி பார்க்குறீங்க. அப்படி நினச்சி பார்த்தா இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி திரும்பவும் உங்கள் கண்ணிலேருந்து ஒரு மாதிரி கண்ணீர் தேங்க ஆரம்பிக்குது. இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, குழந்தைங்களாம் அம்மா இல்லாமல் ரொம்ப அடைப்பிடிக்கும்ல, அதுக்காக தான். என்னதான் நாங்கள் பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மா அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க முடியுமா? அதனால தான் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னதும் இப்போ அப்படியே உங்களுக்கு கண்ணீர் தார தாரையை ஊற்ற ஆரம்பிச்சிடுது. ஆனால் அதை அந்த ஹெட்லேயே நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. ஓ ஐயோ மேடம், எதுக்காக இப்போ அழுறீங்க? அழாதீங்க மேடம் ப்ளீஸ். நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா என்ன? எதுக்கு இப்போ அழறீங்க? அழாதீங்க மேடம் ப்ளீஸ். சார் ஏதாவது வந்து பார்த்துட்டாருனா பெரிய பிரச்சனை ஆகிடும். எதுக்கு மேடம் அழுகிறீங்க? அழாதீங்க, நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா என்ன அப்படின்னு தான் உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்களும் நடந்ததை நினச்சிட்டு ஒரு மாதிரி திரும்பவும் எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை அப்படியே ஒரு மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு கட்டத்துக்கு நல்லா அழுதுகிட்டு திரும்ப உங்களோட கண்ணீர் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டே இல்லை வரல, நான் நல்லா இருக்கேன், விடுங்க மேடம். ஏதோ தப்பாக கேட்டுனா மன்னிச்சிடுங்க மேடம். எதுக்கு இப்போது நீங்கள் அழுகிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். நான் யோன் மேடத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தேன். நான் அவங்களும் என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுனாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். நான் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு தான் உங்களை பார்த்து பேசுகிறாங்க. நீங்களும் இப்போ அந்த ஐடியோட முகத்தை பார்க்குறீங்க. அவங்களும் உங்களே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு. நீங்களும் இப்போ அவங்கள பார்த்துட்டு ஷோன் ஷோன் இனிமே இங்கே திரும்ப வரமாட்டா. இதுக்கப்புறம் நான் தான் சாராவுக்கும் ஜோனுக்கும் இங்கே அம்மாவாக இருக்க போகிறேன். என்ன ஷோன் மேடம் இனிமேல் வரமாட்டாங்களா? ஏன் அவங்க எங்கே போனாங்க? அவங்க உங்களுடைய வீட்டுக்கு தானே வந்தாங்க. ஜெகேசால் தானே அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி இருக்க அவங்கள விட்டுட்டு உங்களை எதுக்காக திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காரு? எனக்கு புரியல. சின்மையெல்லாம் அப்படி தான். ஜோன் மேடம் இனிமேக்கப்புறம் இங்கே வரமாட்டா. எப்பவும்னா ஏன் அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க நல்லா தானே இருக்காங்க. இல்லை, அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. அவங்க இறந்துட்டாங்க. என்ன, இறந்துட்டாங்களா? ஆமாம், அவங்க இறந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க மேடம்? நிஜமாவா? என்னால் நம்பவே முடியலையே. எப்படி? அவங்க நல்லா தானே இருந்தாங்க, எப்படி திடீர்னு? மேம் போய் சொல்லாதீங்க. நீங்கள் விளையாட்டுக்கு தானே இப்படி சொல்கிறீங்க? யோன் மேடம் நல்லா தானே இருக்காங்க. அவங்க திரும்ப வந்துடுவாங்க தானே? நான் போயெல்லாம் சொல்லலை. நிஜமாலுமே சொன்னதுக்கப்புறம் திரும்ப வரமாட்டா. அவ இறந்துட்டா அப்படின்னதும் இப்போ அந்த ஹெட்லேயே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. பிகாஸ் அவங்களால அதை நம்பவே முடியல. நிஜமாலுமே யோனு அந்த ஹெட்லேடி கூட ஒரு மாதிரி பாசமாக தான் இருந்திருப்பா. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்கள நடத்தி இருந்திருப்பாங்க. அதனாலேயே இப்போ அவங்களுக்கும் டோனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அவங்க இல்லைங்கிறப்போ அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்களுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும், ஷாக்காகவும் தான் இந்த விஷயத்த கேட்டுட்ருக்காங்க.
நீங்களும் இப்போ அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே நிஜமாலுமே ஷோன் இப்போ நம்ம கூட இல்லை. அவள் பிளட் கேன்சரால் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனா. என்ன நிஜமாவா? ஆனால் ஏன் எப்படி அவங்களுக்கு எப்படி பிளட் கேன்சர் வந்துச்சு? அவங்க நல்லா தானே இருந்தாங்க, எப்படி தெரியுங்க? அது எனக்கு தெரியாது. ஆனால் அவள் ஷேர பிளட் கேன்சர் இருக்குன்னு சொல்கிறப்போ அவள் சாவோட விளிம்பில் இருந்தான் வேணா எனக்கு நல்லா தெரியும். இல்லை மேடம், என்னால் நம்பவே முடியல. அவங்களுக்கு பிளட் கேன்சர்லாம் இருக்க சான்ஸே கிடையாது. அவங்க இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. எப்படி அவங்களுக்கு? அவள் உங்ககிட்டன்னு இல்லை, யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லவே இல்லை. சின்ன சொல்ல போனால் மாமாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. அவருமே இப்போ வரைக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாமல் தான் இறந்து போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன மேடம், எனக்கு தலையே சுற்றுது. ஆனால் இவள் மேடம் எதுக்காக அப்படி பண்ணணும்? அவங்களுக்கு அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எதுக்காக அவங்களுக்கு கேன்சர் இருந்த விஷயத்த மறைக்கணும்? அதுதான் எனக்கும் தெரியல. எதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த விஷயத்த மறைச்சேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஆனால் அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன். ஆனால் அவள் தான் என்னால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஆல்ரெடி டாக்டர்ஸ் எல்லாருமே என்னை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்னை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போது அந்த நேரம் பார்த்து தான் இவளுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போய் இறந்து போயிட்டா அப்படின்னதும் இப்போ அந்த ஹெட்லேடியும் அதை கேட்டுட்டு எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாடுறாங்க. நீங்களும் இப்போ அவங்களோட முகத்தையே பார்க்குறீங்க. அவங்களும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம வேணாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியுது அவங்களால நம்ப முடியலன்னு. இருந்தாலும் நீங்களும் எதுவும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கீங்க. ஆனால் அந்த ஹெட்லேடியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டு, மேடம் என்னால் நம்பவே முடியல. எப்படி எனக்கு ஏதோ நீங்கள் கதை சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஷோன் மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. என்ன சொல்ல போனால் அவங்க எங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க. இப்படி இருக்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னு யோசிப்போ என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ மணி நேரம் என்கிட்ட சொன்னதெல்லாமே பொய்ன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்படி தான் அவங்க ஒரு மாதிரி ஏக்கத்தோடு அவங்கள கெஞ்சி கேட்குறாங்க. அது நீங்களும் அவங்களோட முகத்தை எப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவும் பேச முடியாமல் ஸ்டில் அமைதியாக இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ப்ளீஸ். என்னால் முடியல, தயவு செஞ்சு சின்ன விட்டுருங்க ப்ளீஸ். இதுதான் உண்மை. நான் உங்களை ஏமாற்ற விரும்பல. ஆனால் அதுவும் இல்லாமல் நானே இப்போ ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கேன். என்னால் எப்படி அதை பொய்ன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற முடியும்? நான் சொல்கிறது உண்மைதான். நிஜமாலுமே ஷோன் அந்த உலகத்தில் இல்லை, அவன் இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்க போகிறேன். சின்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் இப்போ நீங்கள் திரும்பவும் ஒரு மாதிரி அழக ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த அலையிலையும் இப்போ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் அழாதீங்க, நான் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன். இல்லை
பரவாயில்ல. நீங்கள் தெரியாமல் தானே நிஜமாலுமே கேட்டீங்க. தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்க மாட்டீங்களா? ஆனால் சார் எங்ககிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவர் எப்படி இதை பற்றி உங்ககிட்ட சொல்வார்? அவரே அவரோட ஒய்ஃப் இறந்து போன சோகத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க அவர் எப்படி உங்ககிட்ட வந்து என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லுவார்? அதுவும் உண்மைதான் மேம். எங்களை படிச்சிருங்க மேம். நிஜமாலுமே யோன் மேடம் எங்களை விட்டு போனதில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்க அவங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க மேம். நிஜமாலுமே அவங்கள நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ அவங்களும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் நீங்களும் இப்போ அந்த ஹெட்லைடே அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணி உங்களுக்கு இருக்க பாரத்தை அப்படியே அவங்கக்கிட்ட இறக்கி வைக்கிறீங்க. அண்ட் அவங்களும் அவங்களுக்கு ஆறுதலாக அவங்களுக்கு அப்படியே சமாதானம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது. அண்ட் நீங்களும் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சிட்ருக்கீங்க. அண்ட் அவங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ அவங்களோட ரூமில் தூங்கிட்டுருக்காங்க. அண்ட் நீங்களும் இப்போ திரும்ப வந்து அவங்களோட ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இப்போ தூக்கமே வரல. நடந்ததே அப்படியே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து திரும்பவும் ஒரு மாதிரி சாரா அழக ஆரம்பிக்கிறா. அண்ட் நீங்களும் அந்த சவுண்ட் கேட்டது இப்போ வேகமாக அவங்களோட ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவள் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு உங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. அண்ட் நீங்களும் வேகமாக ஓடி போயிட்டு ஐயோ சனக்குட்டி சின்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்போ அழுகுறீங்க? அழாதீங்க அழாதீங்க. நான் வந்துட்டேன்ல, அழக்கூடாது. ஐயோ எதுக்கு இப்போ அழுகுறீங்க? அழாதீங்க செல்லக்குட்டி, அழக்கூடாது அப்படின்னு தான் இப்போ நீங்களும் அவளோட தோளில் அவளை போட்டுக்கிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளேயே அங்கேயும் இங்கேயுமா தட்டி கொடுத்துட்டே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அவளும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. நீங்களும் இப்போ அவளை அப்படியே ஒரு மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் அழுகை நிப்பாட்டில். அதனால் நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இப்போ அவங்களோட அம்மாவுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி கால் பண்ணுறீங்க. அண்ட் அவங்களுமே ஒரு சில ட்ரிக்கெல்லாம் உங்ககிட்ட பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் அவங்க சொன்ன மாதிரியே அப்படியே ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க. நான் அதை பண்ணதும் இப்போ அவள் அழுகையை நிப்பாட்டிட்டு திரும்பவும் ஒரு மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருப்பா. நீங்களும் திரும்ப காம் ஆகிட்டு இப்போ தோளில் போட்டுக்கிட்டே உங்களோட ரூமுக்கும் குழந்தையோட ரூமுக்கும் ஒரு மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த நேரம்னு பார்த்து இப்போது ஜேகே அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அண்ட் அவரும் இப்போ நீங்கள் சாராவை தூக்கி வச்சு மாதிரி தூங்க வச்சுட்டு இருக்கிறத இப்போ கிளியர் ஃபீல்டிருந்து அவர் அப்படியே மேலே பார்க்குறாரு. பார்த்ததும் இப்போ அவருக்கு ஒரு மாதிரி முகம் மாறுது. அண்ட் நீங்களும் அதை கவனிக்காமல் தான் அதை தூங்க வச்சுட்ருக்கீங்க. இப்போ வேகமாக அவர் அந்த சிக்ஸோடைய மேலே ஏறி வந்து உங்ககிட்ட இருந்த சாராவை வாங்குறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? விடுங்க, சாரா இப்போ தான் தூங்குனா ப்ளீஸ். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்காம அவர்கிட்ட இருந்து இப்போ வேகமாக அந்த குழந்தைய வாங்கிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு அவரோட ரூமுக்கு கொண்டு போய்ட்றாரு. நீங்களும் இப்போ அப்படியே ஒரு மாதிரி நின்று பார்க்குறீங்க எதுக்காக இவர் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. ஆனால் அவரும் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ அந்த ரூமை விட்டு தொலைய வராரு. மாமா அவங்க என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்போது எங்கிட்ட இருந்து சாராவை அப்படி வாங்கிட்டு போனீங்க? நான் தான் சொன்னேன்ல அவளை தூங்க வச்சுட்ருக்கேன்னு. ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? உன்னை யார் அவளை பார்த்துக்க சொன்னது? என்ன மாமா எப்படி கேட்குறீங்க? நான் தானே அவளை பார்த்துக்கணும், வேற யாரை பார்த்துப்பா? அதுவும் இல்லாமல் அவள் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தா. அதான் அவளை தோளில் போட்டு தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணாத. ஷே நான் ஏன் பண்ணக்கூடாது? பண்ணாதன்னா பண்ணாத, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. இதுக்கப்புறம் நீ என்னையும் குழந்தைங்களையும் இறங்கணும்னு நினச்சி கூட பார்க்காத. தயவு செஞ்சு என்னையும் குழந்தைங்களையும் விட்டு தள்ளி ஏறு. இதுக்கப்புறம் அவங்கள நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னால் எப்படி குழந்தைங்க இல்லாமல் இருக்க முடியும்? என்னால் குழந்தைங்கள விட்டுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இப்போவே குழந்தைங்கள கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடுறேன்.
தேவையில்லாமல் குழந்தைங்கள இதுக்கப்புறம் தொடாத பார்க்காதன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்கள் பாருவேன், அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை நடந்துக்கோ. உன்கிட்ட நான் அங்கே பேசின மாதிரிலாம் இங்கே பேசணும்னு நினச்சி கூட பார்க்காத. நான் சொல்கிற போய் நல்ல பிள்ளையாக கேட்டுட்டு இருக்கிறதா இருந்தால் இரு. இல்லை நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னதும் இப்போ அவருக்கு ஒரு மாதிரி சுருன்னு கோவம் வந்துருக்கு. அதனால் இப்போ அவங்க அடிக்கிறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி கை ஓங்கிட்டுறாரு. என்னது சொன்னேன்? மாமா இதோட நிறுத்திக்கோ. வேண்டாம், இதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தைங்களையும் தொட்டுறதோ இல்லை அவங்களுக்கு அம்மாவாக இருக்கிறதையோ கனவுல கூட நினச்சி பார்க்காத. குழந்தைங்களுக்கு அம்மானு ஒருத்தி இருந்தா, இப்போ உயிரோட இல்லாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் என்னோட இடத்துக்கு வேறு யாராலையும் இப்போ திரும்ப வர முடியாது. ஸோ தயவு செஞ்சு என் குழந்தைங்கள விட்டு தள்ளிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு இடத்த விட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. நீங்கள் தான் இப்போ அவங்கள அழிக்கிறதுக்காக கை வாங்கியிருப்பார் இல்லையா, அதை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஆனால் அடிச்சிருந்துருக்கலாம் மாட்டார், கை மட்டும்தான் வாங்கியிருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் இவர் இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனதை நினச்சா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவர் என்ன நம்மளை குழந்தைங்கள பாதுகாக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்மளை அதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அதுவும் இல்லாமல் இங்கே அதுக்காக தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். அப்படி இருக்க இதுக்கு இவர் இந்த மாதிரிலாம் இவர் சொல்லணும்? என்னாச்சு இவருக்கு? இவருக்கு பைத்தியம் எங்கேயாவது பிடிச்சிருச்சா? இப்படி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தான் இப்போ நீங்களும் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த ஷோட்டை அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க, சரியா? இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். எனக்கு வீடியோஸை 1 ஹவர்ஸ்க்கு 1.5 ஹவர்ஸ்க்குலாம் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 13 மினிட்ஸ்குள்ளேயே முடிக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, பாய்.